Hello, greetings to one and all. On behalf of Source Aim Educational Trust, I bring my greetings and salutations for you, for the viewers of the TET Psychology Exam Writers. So far, we posted two videos. I believe that you watched all the two videos and came to know about all the content of the exam. அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்முடைய டெட்டினுடைய சைக்காலஜி எக்ஸாமுக்காக நம்ம பதிவிட்ட 2 வீடியோக்களை நீங்கள் பார்த்துப்பீன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்பொழுது நாம் 3வது யூனிட்டுக்குள்ளாக போக போகிறோம். Today we are going to enter to the 3rd unit of video explanation, which will be very useful for your exam. உங்களுடைய தேர்வுக்கு மிகவும் முக்கியமாக அத்தியாவசியமாக இருக்கிற 3வது யூனிட்டுக்குள்ளாக இன்றைக்கு நம்ம போகிறோம். Just I want to give the outline of the 3rd unit. Yeah, in the board I indicate the topics only. The cognitive development. We are going to see about the cognitive process, and we are going to see about the attention, the types of attentions, and also we are going to see the span of attention and the sensation of attention. So we are going to learn and know about new things in this 3rd unit. So I welcome you, and also I request you to spend your time for this video, so it will be very useful for your examination. உங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் எங்களோடு கூட இந்த முழு வீடியோவை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருக்கும். அதனால வாங்க நம்முடைய வீடியோ லெசனுக்காக நம்ம போகலாம். Okay, come let us think about the TET psychology exam. Okay, today we are going to see about the cognitive development, which is the first topic in the 3rd unit. Unit 3ல முதலாவது தலைப்பில் இருக்கிற cognitive development அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். What is that cognitive development? அது உங்களுக்கு புரியுதா? அப்படி இல்லைன்னா தமிழ்ல நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அறிவாற்றலுடைய வளர்ச்சி. எஸ், அறிவாற்றல், ஒவ்வொருத்தருக்குடைய அறிவாற்றல் இருக்கிறது. அதனுடைய வளர்ச்சி குறித்து படிக்கிறது தான் cognitive development. Okay, let us give the definition for that. Cognitive development refers to how we learn, how we think, and how we do the problem solving from childhood through the adulthood. அதாவது அறிவாற்றல் வளர்ச்சி என்பது நாம குழந்தைகள் முதல் பெரியவராக மாறுகிற வரைக்கும் எப்படி நாம் அதை கற்றுக்கொள்ளணும், how we should learn that, and how we should think, எப்படி நம்ம அதை சிந்திக்கணும், அது மாத்திரமல்ல எப்படி பிரச்சனைகளை நாம சமாளிக்கணும் என்பது குறித்து அது காண்பிக்கிறது. Can you understand me? Once again I will repeat for you. The cognitive development refers to how we learn. Always we are learners. முதல் வீடியோல நான் சொன்னேன் L for learner and L for leader. நம்ம எப்பவுமே லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற லீடர்ஸ் தான். அது மாத்திரமல்ல திங்க் பண்ணணும். அதை நம்ம கற்றுக்கொண்ட பிறகு நம்ம யோசிக்கணும். அதுக்கப்புறம் அந்த யோசிச்ச பிறகு எப்படி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் என்பதை குறித்து நம்ம என்ன செய்யணும், நாம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். So this is called the cognitive development. Okay, the next just I want to go for the cognitive process. Cognitive process, அதாவது அறிவாற்றுடைய செயல்முறைகளுக்குள்ளாக நாம் கொஞ்சம் சிந்திக்கும்படியாக போகலாம். What is the cognitive process? Process என்றால் செயல்முறை, ஒரு செயல்பாடு தான். இந்த அறிவாற்றுடைய செயல்பாடு என்னவா இருக்கும்? ஒரு சில இடத்துல நீங்க மேப் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்முடைய அறிவாற்றல் எந்த அளவுக்கு செயல்படுது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் மாதிரி எப்படி இந்த காக்னிட்டிவ் சிஸ்டம் ப்ராசஸ்ல இருக்கு அப்படிங்கிற குறித்து நீங்க அறிந்திருப்பீர்கள் சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, வாட் இஸ் த காக்னிட்டிவ் ப்ராசஸ்? அறிவாற்றல் செயல்பாடு என்பது என்ன? எளிமையான ஒரு விளக்கம் தான். The cognitive process refer to the mental activities involved in acquiring, processing, storing and applying knowledge and information. புரியுதுங்களா? காக்னிட்டிவ் ப்ராசஸ்ங்கிறது நம்முடைய சிந்தனையுடைய செயல்பாடுகள். அது மாத்திரமல்ல அதுல எப்படி நம்ம அதை ஸ்டோர் பண்றது, இந்த நாலேஜ், அறிவு சார்ந்த விஷயங்களை எப்படி நம்ம அதை அப்ளை பண்றது, இதை படிக்கிறது தான் இந்த காக்னிட்டிவ் ப்ராசஸ். அண்ட் ஆல்சோ தே இன்க்ளூட் எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் such as learning, attention, perception and memory, which are crucial for understanding human behavior and mental health. இதை புரியணும் நான் தமிழ்லையும் எடுத்து வழங்க நான் விரும்புகிறேன். அறிவாற்றல் செயல்முறை என்றால் என்ன? அறிவாற்றல் செயல்முறை என்பது அறிவு மற்றும் தகவல்களை பெறுதல், அது மாத்திரமல்ல செயலாக்கம் செய்தல், பெற்றுக்கொண்டதான எல்லா டேட்டாஸும் சேமிக்கிறது,
மற்றும் பயன்படுத்துதல். சேமிப்பது மாத்திரமல்ல, மறுபடியும் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பயன்படுத்தணும். ஆகியவற்றில் ஈடுபடும் மன செயல்பாடுகளை தான் இது குறிக்கிறது. மனித நடத்தை மற்றும் மன ஆரோக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு முக்கியமான ஒரு கற்றல். எஸ், திஸ் இஸ் an important process to understand the humanity, the mentality of the human beings. அவருடைய அறிவாற்றல், மன வலிமை என்னவா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு உண்டான செயல்பாடுதான் இந்த காக்னிட்டிவ் ப்ராசஸ். அது மாத்திரமல்ல, கவனம், அதாவது முக்கியமாய் கற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்து நம்ம கவனிக்க வேண்டும். கருத்து மற்றும் நினைவகம் போன்ற அத்தியாவசிய செயல்பாடுகளை அவைகள் உள்ளடக்குகிறது. அதாவது ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ் இருக்கும் நம்முடைய மெமரியில முக்கியமா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு நீங்க உங்க வீட்டில் ஒரு கபோர்டு இருக்கும், எடுத்துக்கலாம். ஏன் அவ்வளோ ஒரு டேபிள் எடுத்துக்கலாம். இஃப் யூ ஹேவ் a டேபிள் இன் யோர் ஹவுஸ், அதுல பாருங்களேன், டேபிளுடைய மேல இதில் எதை வச்சிருக்கோம், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற விஷயங்கள்லாம் மேலால இருக்கும். ஒரு பேனா, ஒரு செல்போன், ஒரு லெட்டர் பேட், அடிக்கடி ஈஸியா எடுக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் மேல் மட்டத்தில் வச்சிருப்போம். அதே சமயத்தில் இருக்கிற ட்ரால வச்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணாம ஏதாவது முக்கியமான ஒரு தேவைக்குன்னு சொன்னோம் என்றால் இந்த ட்ராயில் உள்ள வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இங்க் பேட், ஒரு ரப்பர் ஸ்டாம்ப், இல்ல கேஷ் ஏதாவது. அது போலதான் நம்முடைய மெமரி ஸ்டோரேஜ் வந்து நம்ம 2 கட்டங்களாக 3 கட்டங்களாக கூட நம்ம பிரிக்கலாம். அதனால இந்த காக்னிட்டிவ் ப்ராசஸை பார்க்கும் பொழுது இந்த முக்கியமான விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், கருத்தில் கொள்ளணும், அது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். போன்ற அத்தியாவசியமான செயல்பாடுகளை எல்லாம் நம்ம கவனிப்பது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஓகே, the next one, let us consider about the attention. Attention என்றால் ஆங்கிலத்தில் கவனம் என்ற அர்த்தம். கவனம் செலுத்துகிறது. I believe that now you are paying your attention for this video. இந்த வீடியோவை நீங்க ஒருவேளை கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம், உன்னிப்பா கவனித்துக் கொண்டு இருக்கலாம். அதை கூட நம்ம அட்டென்ஷனை தான் சொல்ல முடியும். அட்டென்ஷனுக்கு 2 வேர்ட்ஸ் இருக்கு, 2 அர்த்தங்கள், 2 சூழ்நிலைகளை என்னால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், when you hoist the national flag, the flag hoister, the commander will say attention. So all the school assembly students will show their attention. Attention என்பது என்ன? Now we are going to learn about attention. What is the attention? Attention is a pivotal to who we are and how we function. நாம யாரு, எப்படி செயல்படுகிறோம் என்பதெல்லாம் பார்ப்பதுதான் இந்த attention பகுதியில். It allows us to take in information about the world around us. நம்மை சுற்றில இருக்கிற உலகத்திலிருந்து வருகிறதான் எல்லா இன்ஃபர்மேஷன் என்னென்பதை நம்ம கவனிக்கிறதான் attention. Learning new things, புது விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்கிறது ஒரு அட்டென்ஷன் தேவைப்படுது. பெர்ஃபார்மிங் டாஸ்க், திட்டங்கள் எடுத்து நம்ம செயல்படுத்துறது கூட ஒரு அட்டென்ஷன்ல இருக்குன்னு நாம சொல்லலாம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்ம இந்த அட்டென்ஷன் குறித்து நிறைய நம்ம பார்ப்பது நமக்கு அவசியமாகவே இருக்கிறது. அண்ட் ஆல்சோ த கிரியேட்டிங் நியூ மெமரிஸ், புது விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், நம்ம கிரியேட் பண்றது இந்த அட்டென்ஷன்ல வரும். புரிவண்ணமாக தமிழில் இன்னொரு இடம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்மை சுற்றியுள்ள உலகத்தை பற்றிய தகவல்களை நாம் பெற வேண்டும். அடுத்தபடியாக இது நம்மை சுற்றியுள்ள உலகத்தை பற்றிய தகவல்களை பெறுவது மாத்திரமல்ல, புதிய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அட்டென்ஷன் இருந்தோம்னா நிறைய புது விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, அந்த பணிகளை நாம் செய்வதற்கும் புதிய நினைவுகளை உருவாக்குறதுக்கு இந்த அட்டென்ஷன் நமக்கு உதவியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல attention is misunderstood by many people. In English grammar, I can differ about the attention in 2 ways. அட்டென்ஷனுங்கிறதுக்கு 2 வகையான அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, நம்ம உதாரணத்துக்கு தேசிய கொடி ஏற்றுறோம்னு சொல்லுங்களேன். அப்படி கொடி ஏற்றும் பொழுது கமாண்டர் சொல்லுவார் அட்டென்ஷன், இல்ல ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் சொல்லுவார் அட்டென்ஷன் அப்படின்னு. அப்ப எப்படி நிற்பாங்க, அந்த ஸ்டாண்டர்டைஸ் பொசிஷன்ல இருந்து அட்டென்ஷனுக்கு வந்துருவாங்க. அதாவது கவனம் சிதறாம கண்கள் நேரம் அந்த கொடியை பார்க்கணும், கைகள் வந்து வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது, அரெஸ்ட் ஆன மாதிரி அட்டென்ஷன்ல இருக்கணும், கால்கள் ஒருமித்து நிற்கணும். ஸோ அந்த பாடி லாங்குவேஜே நம்ம அட்டென்ஷன் சொல்லலாம். அது எதை காட்டுதுன்னா உள்ளுக்குள்ள நம்முடைய சிந்தனைகளும் அதே மாதிரி தான், வேற எதையும் யோசிக்காம ஒரு காரியத்தை நம்ம அப்படியே கூர்ந்து கவனிக்கிறதுக்கு பேரும் அட்டென்ஷன் தான். ஓகே, so we should pay our attention. Without attention we cannot learn anything. Okay, here in the board we can see that attention is we can see the types of attention. இந்த கவனத்துக்கு பல வகை காரியங்கள் உண்டு. The types of attention, கவனத்துடைய வகைகள் நிறைய இருக்கு. What are they? Before that, I explained about the types of attention. Let I recall once again about the titles. The sustained attention, the sustained attention, and the selecting attention. Third one, alternating attention. Fourth one, divided attention. So now we are going to learn about the 4 types of the attention. 4 வகையான attention என்பது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நீங்கள் கவனம் செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது கவனம் என்றால் என்பதை குறித்து நான் இப்போ படிக்க போகிறோம், அதை நீங்கள் கவனிக்கும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, what are the types of attention? கவனத்துடைய வகைகள் என்னவாக இருக்கிறது?
Already I told about the four types of attention. The first one is sustained attention. இல்லை என்னோட திரும்ப சொல்றீங்களா? Sustained attention. Okay, sustained means ஒரு நிலையாக இருக்கிறது, நிலையான ஒரு கவனம். The sustained attention. The sustained attention. நிலையான ஒரு கவனம். Okay, அது குறித்து நம்ம இப்ப பார்க்கலாம். The sustained attention refers to the ability to focus on a specific task or stimulus for an extended period without become distracted. This type of attention is crucial for activities that require prolonged concentration, such as reading a book or watching a movie. It allows individuals to maintain focus on a single task until completion. அதை நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்ல விரும்புகிறேன், அப்பொழுது உங்களுக்கு புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும். நீடித்த கவனம் என்பது ஒரு குறிப்பிட்ட பணி அல்லது ஒரு தூண்டுதல், நீண்ட நேரம் கவனம் செலுத்தும் ஒரு திறனைத்தான் அது குறிக்கிறது. கவனம் சிதறாமல் ஒரு புத்தகத்தை படிக்கிறது, அல்லது கவனம் சிதறாமல் ஒரு திரைப்படத்தை 2 அல்ல 3 மணி நேரம் பார்ப்பது, அல்லது நீண்ட கால கதைகளை, வரலாற்று கதைகளை கேட்கும் பொழுது அதை கவனித்து உற்று கவனிப்பது, இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் இதில் அடங்கும். இதற்கு கவனம் மிகவும் முக்கியமாய் தேவைப்படுகிறது. இது தனிநபர்கள் ஒரு பணியில் மட்டுமே கவனம் செலுத்தி முடிக்க அனுமதிக்கப்படுகிறது. இது நிறைய பேருக்கு இன்னைக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் நம்ம பார்க்கலாம். மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னா, கவனிக்க முடியாம அப்படியே மைண்ட் அந்த சிந்தனைகள்லாம் சிதறும். இட் இஸ் கால்ட் as a mind distraction. We should avoid that mind distraction. ஒரு பொருள் கீழே விழுந்து சிதறுது அப்படின்னு என்றால் ஆங்கிலத்தில் ஸ்கேட்டர்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிந்தனைகள்ல மன சிதறல் இருக்கும் என்றால் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் என்று சொல்லலாம். As a teachers, for example, we are teaching class for the students. அதுல இப்போ 50 பிள்ளைங்க ஒரு வகுப்புல இருக்கிறாங்கன்னா எத்தனை பேர் அவர் ஆசிரியர் சொல்றதை அப்படியே கூர்ந்து கவனித்து உன்னிப்பா ஒரு வார்த்தை கூட தரையில விழுந்துடாம எல்லாத்தையும் இன்புட் ஆக்கிறது, எல்லா குறிப்புகளையும் உள்வாங்குகிற திறமை எத்தனை பிள்ளைகளுக்கு இருக்கு? இன்னைக்கு 100க்கு 100 உள்வாங்குற திறமைகள் இருப்பார்கள். அடுத்து பார்க்கும்போது 75% இருக்கும். மீதி 25% மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். உங்ககிட்ட இருந்து போன அவுட் கோயிங் எல்லா தீம்ஸ் எல்லாம் லெசன்ஸ் அவனுக்குள்ள இன்கமிங்கா போகும்போது முழுசா போறது இல்லை, ஜஸ்ட் 75%. தென் வாட் அபவுட் 25% அது தொலைஞ்சு போச்சு. சில 50% பாதி தான் கவனிச்சாங்க, மீதி பாதி வந்து என்ன செய்யல, கவனிக்க என்னால முடியல. பிகாஸ் லேக் ஆஃப் அட்டென்ஷன். இன்னும் ஒரு சிலருக்கு ரொம்ப பரிதாபம், ஒன்லி 25%. முக்காவாசி அவங்களுக்கு மனதுக்குள்ள நுழையவே இல்லை, காவாசி மாத்திரம் தான் அவங்க மனதில் வச்சிருக்கிறார்கள். ஸோ இன் சைக்காலஜி வி கேன் டிஃபர் திஸ். இதை நம்ம வகைப்படுத்த முடியும் அவங்களுடைய அட்டென்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதனாலதான் ஒரு தேசிய கொடி ஏற்றும் பொழுது அட்டென்ஷன் பிளீஸ், அவ்வளோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா அங்க மைக்கில் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி சொல்றது அட்டென்ஷன் பிளீஸ். ஒரு நகைச்சுவையாக ஒரு கதையை சொல்ல முடியும். தேசிய கொடிக்கு ஸ்கூல்ல அட்டென்ஷன் பழகின ஒரு அவர் அட்டென்ஷன் வேற ஒன்றும் தெரியாது. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அவர் காத்துட்டு இருக்கிறாரு, மைக்கில் அனௌன்ஸ் பண்றாங்க அட்டென்ஷன் பிளீஸ். அவர் உடனே அவருடைய பெட்டி படிக்கலாம் கீழே வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல அப்படியே நிற்கிறார். ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன் பொசிஷன்ல நிற்கிறாரு, குடியேற்றுறது போல. அந்த பிளாட்ஃபார்ம்ல நடந்து போன எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி. ஒரு சிலர் அப்படி யோசித்தாங்க, இவருடைய பக்தி பயங்கரமா இருக்கும் போல இருக்குன்னு சிலர் பேசி நகைச்சுவையாய் சிரித்து கொண்டு போனார்கள். பிகாஸ் he doesn't know about the attention, the word meaning for attention. அட்டென்ஷன்ங்கிறப்ப 2 வகையாக காணப்படுகிறது. ஒன்று பாடி லாங்குவேஜோட அட்டன் பண்ணி காட்டணும், அட்டென்ஷன்ல கவனமா இருக்கணும். அடுத்தது the inner things, the inner feeling, the inner mind, the cognitive மனநிலையில அவர் கவனம் செலுத்துகிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நீங்கள் இந்த மாட்டு வண்டி, குதிரை வண்டி எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாட்டு வண்டியில ரெட்டை மாட்டு வண்டி ஓட்டுவாங்க. ஆனா குதிரை வண்டி பார்க்கும் பொழுது குதிரையினுடைய கண்களில திரை இருக்கும். திரை கட்டி ஒரு சின்ன துணி போட்டிருப்பாங்க, பிறகு குதிரை வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்கிரீன் மாதிரி தொங்கும். எதுக்காக அப்படி? அனிமல் சைக்காலஜி படிச்சோம்னு சொல்ல என்றால், குதிரை அக்கம் பக்கம் பார்த்தோம்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அப்போ பின்னாடி இருக்கிற ராஜா என்ன செஞ்சிருவாங்க, பாதிக்கப்படுவாங்க. அதனால ஒரே கவனமாய் அந்த டிராபிக்ல அட்டென்ஷனா போகணும், கவனமா போகணுங்கிறதுக்காக குதிரைக்கு அப்படி செய்தார்கள் என்று சைக்காலஜி புக்ஸ்ல எல்லாம் நம்ம படிக்கிறோம். அது போலதான் மனிதர்களுக்கும் we should be very attention our area while reading a book, while watching a film or a TV serial, or listening a history of a man. Suppose a doctor, for example, a doctor should pay his total attention for the patient. He should incline his ear what the patient is talking and giving all the reports about his body, about his sickness. இப்படி எந்த இடத்துல போனாலும் அட்டென்ஷன் நமக்கு மன அளவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கவனங்கள் சிதறாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. ஓகே, இதுதான் அட்டென்ஷன் என்கிறது நம்ம பார்ப்போம். Now we are going to think about the types of attention. அட்டென்ஷனுடைய வகைகள் என்ன, கவனத்தினுடைய வகைகள் எத்தனை வகைப்படும், அதை நம்ம பார்க்கலாம். We have 4 main types of attention. அட்டென்ஷன் படிக்கும் பொழுது 4 வகைகள் இருக்கிறது. What is that? Sustained. Sustained means தமிழ்ல நிலையான ஒரு கவனம். இரண்டாவது the selecting attention. What is selective attention? தேர்ந்தெடுக்கப்பட்டதான ஒரு கவனம். மூன்றாவது alternating attention, அதாவது தமிழ்ல மாற்று கவனம். Again the fourth point is divided attention, அதாவது
பிரிக்கப்பட்டதான கவனம். Now we are going to think about the 4 types of attention. What is the sustained attention? அதாவது நிலையான ஒரு கவனம் என்பதை குறித்து நம்ம அதை பார்க்க போகிறோம். The sustained attention refers to the ability to focus on a specific task or stimulus for an extended period without becoming distracted. This type of attention is crucial for activities that require prolonged concentration, such as reading a book or watching a movie on the TV. It allows individual to maintain focus on a single task until completion. For example, if you are watching a movie, from the first scene to the last scene, your mind should pay a total attention to observe all the things from the movie. The dialogues, the dance, the comedies, the fighting scenes, songs time, everything. Totally from the first scene to the last scene, you should observe in your mind. That is called the sustained attention. But for example, I can say some people will leave that place. If a phone call comes, the mobile call, just he will divert from that attention. So many diversion will happen in our lives. அப்படி இல்லாம நிலையான ஒரு கவனத்துக்குள்ள இருக்கிறது நமக்கு நல்லது. So the first thing is the sustained attention. Okay. The second one is selective attention. Selective attention. The second one, in Tamil we can say தேர்ந்தெடுக்கப்பட்ட கவனம். தேர்ந்தெடுக்கப்பட்ட கவனம். Okay, listen to the definition. The selective attention is the capacity to focus on one particular stimulus, which ignoring other distractions. This type of attention is essential in environments with multiple completing stimuli, such as listening to a friend in a noisy room. It helps individuals filter out irrelevant information and concentrate on what is the most important at that moment. Can you understand my explanation? Okay, let I give in Tamil so that the Tamilians can understand the definition of the selective attention. தேர்ந்தெடுக்கப்பட்ட கவனம் என்பது ஒரு குறிப்பிட்ட தூண்டுதலில் கவனம் செலுத்தி மற்ற கவன சிதறல்கள் எல்லாம் புறக்கணிக்கிற ஒரு திறமையாகும். அதாவது 4 விஷயங்களை நம்ம ஒன்னா கவனிச்சிட முடியாது. 4 பஸ்ல ஒன்னா ஏறிட முடியாது. ஒரு பஸ்ல ஏறி நிம்மதியா பிரயாணம் பண்றது போல ஜஸ்ட் we should consider about one thing with a total heart and mind. மற்றதெல்லாம் புறக்கணிச்சு mind will avoid the unnecessary things and concentrate on the special thing. சத்தமில்லாத அறையில ஒரு நண்பனுடைய பேச்சு கேட்பது போல. அதாவது ஒரு நண்பர் அமைதியா அவங்ககிட்ட பேசுறாரு. அவர் பேசுற அத்தனையுமே நம்ம என்ன செய்யறோம், கவனிக்கிறோம். அந்த அறைக்குள்ளாக அவருடைய சத்தம் மாத்திரமல்ல, ஒருவேளை வேற சத்தங்கள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஃபேன் ஓடுற ஒரு சத்தம், இல்ல ரேடியோ பாடிட்டு இருக்கிறதான ஒரு சவுண்டு, இல்ல பக்கத்துல கிச்சன்ல ஏதாவது ஒரு குக்கர்ல விசில் அடிக்கிறதான சவுண்டு, இல்ல அந்த வீட்டினுடைய குழந்தைகள் வெளியே விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு சவுண்டு. So many sounds will distract your attention. But you should meet your friend individually in the room. அறைக்குள்ள நீங்க அவரை சந்தித்து அவர்கிட்ட பேசும் பொழுது அவர் சொல்ல எல்லாவற்றையும் முழு கவனமாக கேட்பதுதான் இந்த செலக்டிவ் அட்டென்ஷன் என்று சொல்லலாம். ஓகே, இன்னும் சொல்லணும் என்றால் இந்த வகையான கவனம் அவசியம். இந்த வகையான ஒரு அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். இது தனிநபர்களை பொறுத்த மற்றும் தகவல்களை வடிகட்ட வேண்டும். யூ ஷுட் ஃபில்டர் ஆல் தி டீடைல்ஸ் அந்த டேட்டாஸ். அவர் சொல்றதை அப்படியே கவனித்து செலக்டடா அவர் சொல்றதை மட்டும் கேட்டுக்கிட்டே அப்படியே ஃபில்டர் பண்ணணும், அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். அவர் சொல்ற A to Z எல்லா விஷயங்களும் அப்படியே உள்வாங்கிட்டே இருக்கணும். இந்த நேரத்துல மிக முக்கியமானது இந்த உள்வாங்கல், கவனம் செலுத்தி அதை நம்ம கேட்கணும். So I believe that you can understand this explanation. The second type is the selective attention. Selective attention. தேர்ந்தெடுக்கப்பட்டதான ஒரு கவனம். Okay. Next we are going to see about the third one, the alternating attention. The alternating attention. In Tamil we can say மாற்று கவனம். Alternative. வேற ஒன்றை கொண்டு வந்து ஆல்டர் பண்றது, மாற்றி அமைக்க. Doing some alternations in that attention. Let I read the definition in English. Alternating attention involves the ability to switch focus between different tasks or stimuli that require different cognitive demands. For example, a person might alternate between reading and recipe and preparing a meal. This type of attention is important for multitasking and managing various responsibilities simultaneously. Can you understand the definition? Okay, let I explain in Tamil also so that you can understand. மாற்று கவனம் என்பது வெவ்வேறு பணிகளை அல்லது வெவ்வேறு அறிவாற்றல் தேவைகள் தேவைப்படும் தூண்டுதல்களையோ மாற்றுத்திறனை உள்ளடக்கியது. உதாரணமாக, ஒரு நபர் ஒரு செயல்முறையை படிப்பதற்கு உணவை தயாரிப்பதற்கு இடையிலே மாறி மாறி செல்லலாம். அதாவது சமைக்க போன ஒருவர் ஒரு சமையல கவனம் செலுத்தும், சமையலையும் பார்த்துக்கிட்டு புக்கையும் படித்துக் கொண்டு இருக்கிற அந்த 2 ஆக்ஷன்ஸ் நம்ம நல்லா பார்க்க முடியும்.
அப்ப இது என்ன செய்தா ஆல்டர்னேட்டிவா மாறிடுது. ஆக்சுவலா ஆல்டர்னேட்டிவ் மாறிடுது. ரெண்டு வேலை ஒரே இடத்துல ரெண்டு வேலை செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? ரெண்டு வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ nowadays we can see that in the roads, in the bypass roads or highways roads, the bike riders, they will ride the bike. Meanwhile, at the same time, they will use the mobile phone also. So they make accidents. Nowadays, the government is giving awareness videos for this type of accidents. The bike riders should not use the handphone. மொபைல் பேசிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம் விழிப்புணர்வு நம்ம கொடுக்குறாங்க. Because the mind has been distracted, not in a selected place. The alternative attention, வண்டி ஓட்டுறதுக்கு பதிலாக வேற ஒன்று ஆல்டர்னேட்டிவ் அந்த இடத்துல அவங்களுக்கு அட்டென்ஷன், கவனத்தை இருக்கிறது. ஸோ கவனம் சிதறும் பொழுது அந்த ப்ராப்ளம் ஆகுது. அதிகப்படியான ஆக்சிடென்ட் இன்னைக்கு எதனால் ஆகுது? கவனங்கள் சிதறுவதனாலே. ஸோ டிரைவர் ஷுட் ஹேவ் த டோட்டல் அட்டென்ஷன் டு see all the ways to drive a car. ஸோ அந்த சிந்தனை சிதறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். இந்த உதாரணங்கள் நான் சொல்றதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே சமயத்துல ஒரு சிலர் நம்ம பார்க்கலாம், அட் அ டைம்ல 2 வேலை 3 வேலை செஞ்சிருவாங்க. அது அவங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து. ஸ்ட்ராங் டேலண்டட் பர்சன், சப்போஸ் அ லீடர், he needs this type of, இது ஒரு வகையில தேவைன்னு கூட சொல்லலாம். ஒரு வகையில தேவையில்லாதது, இன்னொரு வகையில தேவை. எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு லீடரா இருக்கிறவர் அட் அ டைம்ல 2-3 வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். ஃபோனும் பேசிக்கணும், அதையும் பார்க்கணும், ஒரு 3 வேலை ஒன்றா செஞ்சு சீக்கிரம் முடிக்கணும். அது மல்டி டேலண்டட்னு சொல்லலாம். அவங்களுடைய பல்வகை திறனை சார்ந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட திறமைசாலியா இருந்தா ஆனா எல்லா வேலையும் நல்லா செஞ்சிடணும். நாட்கள் அவ்வளவு வேலைகளை செய்து கடைசியில் ஒன்றில் கூட சக்சஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி நல்ல திறமை இருக்கிறவங்க 3 வேலை ஒன்னா செய்துட்டு கூட என்ன செய்வாங்க, விஷயத்தை சக்சஸ் பண்ணிடுவாங்க. த மெயின் திங் இஸ் த டெஸ்டினேஷன், முடிவு வெற்றியா இருக்கும். அதனால ட்ரை டு டூ யுவர் பெஸ்ட். இன் திஸ் பார்ட் வி டிவோட்டட் அபவுட் தி ஆல்டர்னேட்டிவ் அட்டென்ஷன், அதாவது மாற்று கவனத்தை குறித்து நாம சொல்ல கேட்டோம். இன்னும் தொடர்ந்து நம்ம என்ன சொல்ல, அடுத்தபடியாக நெக்ஸ்ட் தி ஃபோர்த் அட்டென்ஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். தி ஃபோர்த் டைப் ஆஃப் அட்டென்ஷன் இஸ் டிவைடட் அட்டென்ஷன். டிவைடட் அட்டென்ஷன், பிரிக்கப்பட்டதான ஒரு கவனம். Divided attention refers to the ability to process multiple sources of information or prepare more than one task at the same time, commonly known as multitasking. An example of divided attention is driving while talking to a passenger. While it is a common practice, research shows that divided attention can reduce overall performance and tasks due to the limited cognitive resources available. இதுக்கு முன்பாக நான் சொன்ன 3வது வகையை சேர்ந்ததாக தான் இது இருக்கும். அதை விட சற்று மாறுபடுகிறதாக இருக்கும். A little different between the third alternating attention and the fourth point, the divided attention. It seems similar, but a little part shows the difference between the two models, different types. Okay, பிரிக்கப்பட்ட கவனம் என்பது பல தகவல் ஆதாரங்களை செயலாக்கம் அல்லது ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை செய்யும் திறனை குறிக்கிறது. அட் அ டைம்ல 2 வேலை 3 வேலை எல்லாம் செய்வாங்க, ஆனால் சக்சஸ் பண்ணிடுவாங்க. எல்லாராலும் முடியாது, ஆனா ஒரு சிலர் கிளவரா இருப்பாங்க, அதுல சக்சஸ் பண்ணிடுவாங்க. எடுத்துக்காட்டா இப்படி சொல்லலாம், இது ஒரு பொதுவான ஒரு பல்பணி என்று அழைக்கப்படுகிறது. அது மல்டிவர், தமிழில் சொன்னா அது ஒரு பல்பணி, பல வகையான பணிகளை செய்யறாங்க. பிரிக்கப்பட்ட கவனத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்க விரும்புகிறேன். ஒரு பயனுடன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவது. சப்போஸ் if your driver driving the car, the nearby seated persons will talk with you. Suppose you're a bus driver, you can hear the music, the radio music, and also you can hear the other speech or talk from the nearby seated person. And also you should drive, you should manage, you should control your steering, you should play your gears, you should horn in that area. So multi type of works. ஒரு டிரைவர் அந்த இடத்துல எவ்வளவு வேலைகளை அட் அ டைம்ல செய்யறாரு பாத்தீங்களா? This type is called as the last type, the divided attention. பட் அவங்க அதில் சாமர்த்தியமா செஞ்சிடறாங்க, சில நாட்கள் சாமர்த்தியமா அவங்க செஞ்சிடறாங்க சில வேலை. அதனால நம்ம அந்த இடத்துல பார்க்கிறது the fourth type, the divided attention. So far we spend this time to read all these types. The next one we are going to see the span of attention. The span of attention. Okay, I believe that up to this time you heard many things about the text psychology. Don't forget anything. Just remind in your mind and pay your attention to continue the class. Okay, அடுத்தபடியாக we are going to learn about the span of attention. See the board, span of attention. கவனத்தினுடைய அளவு. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கும் இல்லையா? லைஃப் ஸ்பேன் கூட சொல்லுவாங்க, வாழ்க்கையினுடைய ஒரு அளவு இருக்கும். இவ்வளவு இப்ப பிறக்கிறாரு, அப்புறம் இந்த வயசுல இறந்துருவாரு, ஒரு லிமிட்டேஷன். அது போல நம்முடைய அந்த கவனத்துக்கும் ஒரு அளவு இருக்கும், அந்த அட்டென்ஷனுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம்.
The span of attention refers to the amount of information an individual can focus on and the process at a given moment, typically limited to about 7 to 8 items. அதாவது ஒரு 7 விஷயம் இல்லை ஒரு 8 விஷயங்களை சொல்லும் பொழுது அவர் அட்டென்ஷன் அதை கேட்க முடியும். ஒருவேளை 9வது விஷயம் சொல்லும் பொழுது அவரால் அதை கவனத்தில் வைக்க முடியாது. பிகாஸ் ஹிஸ் லிமிடேஷன் இஸ் தட்ஸ் ஆல். சில வேலை இப்படி செய்யும். நம்முடைய வீட்டு பிள்ளைகளை நீங்க கடைக்கு அனுப்பி ஒரு 5 பொருள் வாங்கிட்டு வர சொல்லுங்களேன். 5 பொருள் ஓரலாவே சொல்லுங்க. டே அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொல்லும் பொழுது அவன் சரின்னு போவான். கடைக்கு போயிட்டு வாங்கும் பொழுது அவன் 5 பொருள் வாங்க மாட்டான். கண்டிப்பா ஒன்றை மறந்துட்டு வந்துடுவான். திரும்ப வீட்டுக்கு வரும்போது நம்ம கேட்போம், இன்னொன்று எங்கிறப்ப ஐயோ மறந்துட்டேன்னு சொல்லுவான். அப்ப அந்த பிள்ளைனோட லிமிடேஷன் அவ்வளவுதான். சில பிள்ளைகளுடைய நாலேஜ் நல்லா இருக்கும், புத்தி குறும்ப நல்லா இருக்கும். அவன் 15 சொன்னா கூட மறக்காம வாங்கிட்டு வந்துடுவான். எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஆனா சில வேளை நாம எழுதிக்கும். சில வேளை பென் எடுத்து இந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம், we can write in the palm. இம்பார்ட்டன்ட் ஹிண்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம எழுதி வச்சுக்கோம். சில டைரியில் வச்சுக்குவாங்க, சில நோட்ல இல்லை செல்போன்ல ஏதாவது ஒன்று ரெக்கார்ட் பண்ணியாவது வச்சுக்குவாங்க. ஏன்னா அதிகமான விஷயங்களை நம்மளால அதை ஞாபகத்தில் வைக்க முடியாது. ஸோ தட் இஸ் கால்ட் தி ஸ்பேன். தட் இஸ் கால்ட் தி ஸ்பேன். கவனத்தின் அளவு என்பது ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கவனம் செலுத்தி ரொம்ப விஷயங்களை அவன் மனதில் வைத்திருக்க முடியாது. ஸோ தட் இஸ் கால்ட் தி ஸ்பேன். In this we can see the 5 examples. ஒரு 5 உதாரணங்களை பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும்னு நான் நினைக்கிறேன். Okay, the first one, entertainment. Okay, the explanation for entertainment. பொழுதுபோக்குக்கு ஒரு explanation கொடுக்கிறேன். Entertainment is any activity that holds the people attention because it is fun. ஒரு பொழுதுபோக்க சில வேளைகளில் முழுசா அவங்களை கவர்ந்துரும். அதுல 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் இல்லை, 20 பாயிண்ட் இருந்தா கூட அவன் மனதில் அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். காரணம் என்னன்னா அது ரொம்ப தமாஷா போயிட்டு இருக்கும். அது பொழுதுபோக்கு விஷயமா ரொம்ப சுவாரஸ்யமா அதை கவனிச்சுட்டு இருப்பார். அதனால என்னன்னா ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த விளக்கம். Entertainment is any activity that holds people's attention because it is a fun. பொழுதுபோக்கு என்பது மக்களுடைய கவனத்தை அப்படியே ஈர்க்கிற எந்த ஒரு விஷயம். அதனால எந்த ஒரு செயலா இருந்தாலும் அது வேடிக்கையாக இருக்கிறனால அப்படியே அவங்க அதை உள்வாங்கிக் கொள்வார்கள். They can totally observe all the things in the mind. The second example, motivation. அதாவது நோக்கப்படுத்துறது இல்லைன்னா அவனை உந்தி தள்ளுற ஒரு விஷயம். The motivation. Motivation is a desire to perform a task and reach a goal. This increases. மறுபடியும் கவனிங்க. Motivation is a desire to perform a task. ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை ஒரு வேளை நம்ம சென்றடைய வேண்டும் என்றால் அதற்கு அவங்களை நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். உந்துதல் என்பது ஒரு பணியை செய்ய அல்லது ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசையை அவனுக்கு அதிகரிக்கும். For example, as a teacher, we will do the motivation classes for the exam writers. What will be the motivation speech? We should boost the students, motivate the students or the exam writers to score high marks. We should give inspiration in our speech. நம்முடைய பேச்சில் அவனுக்கு ஒரு பெரிய தாக்கத்தையும் ஒரு ஈர்ப்பையும் கொடுத்தாதான் எப்படியாவது இதில் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவனுக்குள்ளாக எழும்பும். So that is called the motivation. Okay, let us go for the third example, self-discipline, சுய ஒழுக்கம். Self-discipline is the ability to push yourself to do what is required to reach the information overloaded. சுய ஒழுக்கம் என்பது தகவல் சுமை அடைய தேவையானதை செய்ய அப்படி தள்ளி செல்லுகிற ஒரு திறமை. அதாவது அந்த கோலை நம்ம ரீச் பண்ணி ஆகும், அந்த இடத்துக்கு மாணவன் நம்ம கொண்டு போய் ஆகும். அப்ப அது அவனுக்கு கொஞ்சம் லோடா தான் இருக்கு, ஓவர் பேர்டனா இருக்கு. இருந்தாலும் அவனை நம்ம அப்படியே மோட்டிவேட் பண்ணி அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அவனை அப்படியே புஷ் பண்ணி அவனை மோட்டிவேட் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்து. தட் இஸ் த கிரேட் ஜாப் ஆஃப் அ டீச்சர். அப்படி இல்லைன்னா அவன் விலகி போயிடுவான், என்னால் முடியாதுன்னு ரிட்டர்ன் ஆகிடுவான், அப்ஸ்டைன் பாதியில நின்று போயிடுவான். ஸோ in the psychology we can think about this. It is a self discipline. When you give the self discipline in your student's life, சுய ஒழுக்கத்தை அவனுக்கு நீங்க கொடுத்த பிறகு ஒழுக்கமா அந்த காரியங்களை செய்வான். ஒழுக்கம் இல்லாம இருக்கிறத விட அது செல்ஃப் டிசிப்ளினா சிஸ்டமேட்டிக்கா அந்த வேலையை செய்து அந்த கோலை ரீச் பண்றதுக்கு நமக்கு அது உதவியா இருக்கும். Okay, let us think about the fourth example. Information overload is a term for an individual who is exposed. தகவல் ஓவர்லோட் என்பது அதிக பாரம் எடுக்கும் ஒரு நபரை குறிக்கும் ஒரு சொல். அதிக பாரம் எடுத்து அவன் ரிஸ்க் எடுத்து செய்ய வைக்கணும். ரிஸ்க் எடுக்கிறது மாத்திரமல்ல, also the student should take the risk also. For example, as a mother, if you are giving the snacks, risk for your child, it's very good. But the same time, you should teach your child to take the risk also. ரொம்ப சிரமம் எடுத்து ஒரு வேலையை பாரம் எடுத்து ஓவர்லோடா இருந்தாலும் அது செய்து முடிக்கிறதான அந்த பக்குவத்தை, அந்த அவனுக்குள்ள இருக்கிற அந்த உற்சாகத்தை நீங்க என்ன செய்யணும், தூண்டி விட்டு அவனை சக்சஸ் பண்ண வைக்கணும். ஓகே,
Let us think about the next topic, the sensation of attention. The sensation of attention. கவனத்தினுடைய உணர்வு, the sensation. கவனத்தினுடைய உணர்வு என்ற தலைப்பில் நான் பேசுகிறேன். Okay, in psychology, sensation is defined as a process by which our sensory receptors receive and represent environmental stimuli. Can you understand? Here, I will give a Tamil explanation. உளவியலிலே கவன உணர்வு என்பது நமது புலன் ஏற்பிகள் சுற்றுச்சூழல் தூண்டுதல்களை பெற்று செயல்முறையாக வரையறுக்கப்படுகிறது. We should give attention to receive all and everything. அது எல்லாவற்றையும் அவன் தள்ளிவிடாம அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறது அந்த கவன உணர்வு. அது கவனிக்கும்படியாக அவனை உணர்த்தணும். கவனக்குறைவு இல்லாம நம்ம என்ன சொல்றோமோ அதெல்லாம் கவனமா அவன் உள்வாங்கணும். அவனுக்குள்ள ஒரு இன்புட் போயிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம அவனை என்ன செய்யறோம்? மோட்டிவேட் பண்றோம். ஓகே, the second next one is perception of attention. Perception of attention. புலன் உணர்வு. முதல்ல பார்த்தது கவன உணர்வு, இப்ப பார்க்கிறது புலன் உணர்வு. Perception of the attention. Perception is the process by which the brain organizes, interprets and consciously experiences these sensations. உள்ளுணர்வு, புலன் உணர்வு என்பது மூளை அந்த உணர்வுகளை ஒழுங்கமைத்து அதை விளக்கி உணர்வு பூர்வமாக அனுபவிக்கும் செயல்முறையாகும். திரும்ப உங்களுக்கு சொல்றேன், இந்த புலன் உணர்வு, the perception of the attention என்பது மூளை இந்த உணர்வுகளை ஒழுங்கமைக்கும். கேட்டுக்கொண்ட விஷயங்களை நம்முடைய பிரெயின் வந்து கேட்ட அத்தனை டேட்டாஸையும் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்து அதை விளக்கி உணர்வு பூர்வமாக அதை அனுபவிக்கிற ஒரு செயல்முறை தான் புலன் உணர்வு. In English we can say perception of the attention. Okay, the factors related to the perception. The factors related to the perception குறித்து நாம் இன்னைக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதாவது இந்த உணர்வுங்கிறது அது தொடர்புடைய காரணிகள். இந்த உணர்வுக்கு தொடர்புடைய சில காரணிகளை நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். Just pay your attention to listen this. The first one is individual differences. People perceive the same stimulus differently due to variations in the perceptual skills. தனிப்பட்ட ஒரு வேறுபாடுகள். மக்கள் தங்கள் புலன் உணர்வு திறன்களிலே உள்ள மாறுபாடுகளை காரணமாக ஒரே தூண்டுதலை வித்தியாசமாக அவர் உணர்வார்கள். The second one is the context. Context means அந்த சுற்றுச்சூழல், அந்த கட்டத்தில் என்ன நடக்குது. The surrounding environment and the context can significantly influence how stimuli are interpreted. சுற்றியுள்ள சூழலுடைய தூண்டுதல் எவ்வாறு விளக்கப்படுகிறது என்பதை கணிசமாய் நாம் அதை பார்க்க வேண்டும். அதாவது சூழ்நிலைகள் மூலமாக அவனுக்கு ஒரு இம்பாக்ட் வரும். எந்த அளவுக்கு அவனுக்கு தூண்டலா இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆண்டு விழாவில 2-3 மாணவர்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அந்த காட்சி அவன் அந்த சூழல்ல அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கும் பொழுது நாமும் இப்படி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல், ஒரு இன்ஸ்பிரேஷன் அவனுக்குள்ளாக கொண்டு வந்துடணும். அந்த கட்டம், அந்த சூழல் தான் அது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஓகே, the next is the past experiences. அதாவது கடந்த கால அனுபவங்கள். Previous experiences shape how individuals perceive new information. முந்தைய அனுபவங்கள் தனிநபர்களுடைய புதிய தகவல்கள் எவ்வாறு உணர்கிறார் என்பதை வடிவமைக்கிறது. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர்னு சொல்லுவாங்க. நம்முடைய அனுபவம், முந்தைய அனுபவங்கள், நேற்று அனுபவம், போன வருஷம் நடந்த அனுபவங்கள், ஒருவேளை நம்ம தேர்வு எழுதி ஃபெயில் ஆகியிருக்கலாம், தோல்வியின் மூலமாக ஏற்பட்ட அனுபவங்கள், சில நஷ்டங்கள் மூலமாக ஏற்பட்ட அனுபவங்கள், இதெல்லாம் கடந்த கால அனுபவங்களை நம்ம ரீகலெக்ட் பண்ணி அது மூலமா நம்ம சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். The next one is the expectations. Expectations. What are the expectations? எதிர்பார்ப்புகள். What a person expects to see can affect their perception of reality. ஒரு நபர் என்ன பார்க்க எதிர்பார்க்கிறார் என்பது அவருடைய யதார்த்த உணர்வுகளை பாதிக்கலாம். That is the expectations. Okay, let us consider about the concept formation. கருத்து உருவாக்கத்தை பற்றி அடுத்ததாக நம்ம கவனிக்கலாம். The title அடுத்ததாக வருகிறது concept formation. கருத்து உருவாக்கம். Concept formation is psychology. Refers to the process by which individuals learn to categorize and classify experience into general rules or classes. உளவியலில் கருத்து உருவாக்கம் என்பது தனி நபர்களுடைய அனுபவங்களை பொதுவான விதிகள் அல்லது வகுப்புகளாக வகைப்படுத்தவும் கற்றுக்கொள்ளும் செயல்முறையாக குறிக்கிறது. That is called the concept formation. Okay. Now we are going to finish our video. At last we are going to see the interesting topic in the Jean Piaget's cognitive theory. Jean's Piaget's theory. அதாவது ஜீன் பயகட் என்பவருடைய அறிவாற்றல் கோட்பாடுகள். அவர் சொன்னதான அந்த சைக்காலஜிஸ்ட், அந்த உளவியல் நிபுணருடைய அறிவாற்றல் கோட்பாடுகள் என்ன என்பதை அவர் விளக்கி கொடுக்கிறார்.
அது நம்ம சற்று பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஓகே, அதுல அவர் சொல்லுகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லைஃப் ஸ்பேனை குறிச்சு, அதாவது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இருக்கிறதான விஷயங்கள். ஒன்று, த சென்சார் மாடல், அதாவது ஒரு பிறக்கும் பொழுது இருக்கிறதான விஷயங்கள். பர்த் டு 2 years, பிறப்பிலிருந்து ஒரு 2 வருஷம் வரைக்கும், 2 வயசு வரைக்கும் நாம் எடுத்துக்கலாம். That is called this type of theory. We can see that. Okay, let us follow the subject. The motor stage, அதாவது 2 ல இருந்து 7 வயசு வரைக்கும் children begin to use language and think symbolically, but their thinking is still intuitive and egocentric. இதனுடைய தமிழ் அர்த்தம் என்றால் உணர்வு நிலை, செயல்நிலை. அதாவது சென்சிட்டிவ், சென்சார், உணர்வு நிலை அல்லது செயல்நிலையாக இருக்கும். அதாவது பிறந்திலிருந்து ஒரு 2 வயசு வரைக்கும் பார்க்கும் பொழுது அந்த குழந்தை எப்படி கற்றுக்கொள்கிறது என்றால் உணர்தல் மூலமாக, பிறகு செயல்நிலை மூலமாக அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறது. ஓகே, the second point is pre-operational stage, அதாவது முந்தைய செயல்நிலை, pre-operational stage, 2 வயசுல இருந்து 7 வயது வரைக்கும். இதுக்கு முந்தின குறிப்பு நம்ம பார்த்தது பிறந்தல இருந்து 2 வயது வரைக்கும். இப்போ நாம pre-operational stageல 2 வயதுல இருந்து 7 வயது வரைக்கும் பார்க்க போகிறோம். Children begin to use language and think symbolically, அதாவது குழந்தைகள் அதனுடைய மொழியை அவர்கள் பயன்படுத்துவார்கள். மழலை மொழி என்று சொல்லலாம் இல்லையா? பிள்ளைகள் அப்படியே குழந்தைத்தனமா சைல்டிஷா பேசுவாங்க. அது மாத்திரமல்ல, யோசிக்கவும் செய்வாங்க. பட் த திங்கிங் இஸ் ஸ்டில் எகோசென்ட்ரிக். அந்த பிள்ளைகள் பேச்சில் அதை நம்ம பார்க்கலாம், உணர்ந்து பேசுவார்கள், உள்ளுணர்வு சார்ந்த தன்முனைப்பு கொண்டதாகவும் இருக்கும். இது அந்த ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் சொல்லலாம். The first one is sensor motor stage. The second one is pre-operational stage. Third one is concrete operational stage. அதாவது 7 ல இருந்து 11 வயசு வரைக்கும் நாம் அதை the concrete operational stage என்று சொல்லலாம். Children start to think logically about concrete events and understand the concept of conservation. அதாவது உறுதியாக பற்றிக் கொள்வதான ஒரு நிலை. கான்கிரீட்னாலே கட்டடத்தை கான்கிரீட் பண்ணோம்னா ஸ்ட்ராங் ஆகிடும். அது போல பிள்ளைகள் சில கருத்துக்களை மட்டும் கேட்கும் பொழுது அதை அவங்க பிடித்து கொண்டு ரொம்ப உறுதியாகுதல் இருப்பார்கள். That is called the concrete operational stage. Okay, the fourth one is formal operational stage. 12 வயசுல இருந்து அதுக்கு பிறகு நம்ம பார்க்கிறது, அதாவது adolescent, இந்த யூத் ஸ்டேஜுக்கு வரும் பொழுது இந்த ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ், அதாவது முறையான ஒரு செயல்நிலை. பியர்கட்ஸ் தியரி இதை காட்டுகிறது. Now we are thinking about the ஜீன் பியர்கட்ஸ் தியரி. அவருடைய தியரியில சொன்ன அந்த 4 குறிப்புகளை நம்ம நினைவில் வைத்துக் கொள்கிறது அவசியமா இருக்கிறது. திரும்ப உங்களுக்கு நான் அதை ரீகால் பண்ணி தர்றேன். அவர் சொன்னதான அந்த தியரியில 4 பாயிண்ட்ஸ், அதாவது பிறப்பிலிருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கிற ஸ்டேஜை சென்சார் மோட்டார் ஸ்டேஜ்னு சொல்லலாம். 2 ல இருந்து 7 வயது வரைக்கும் இருக்கிற ஸ்டேஜை ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்லலாம். 7 ல இருந்து 11 வயசு இருக்கிறத கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்லலாம். 12 வயசுல இருந்து அதுக்கு மேல சில வயது செல்லும் பொழுது அதை ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ், முறையான ஒரு செயல்நிலை என்று சொல்லலாம். Okay, at last we are going to think about the Bruner's cognitive theory. Bruner's அறிவாற்றல் கோட்பாடு குறித்து நான் பார்க்க போகிறோம். I will give a definition, just to incline you to hear this definition. Bruner's theory of cognitive development emphasizes that children construct knowledge through active experience and their environment. குழந்தைகள் நம்மை பார்த்து இல்ல சூழ்நிலைகளை பார்த்து அவங்களுடைய நாலேஜை பில்ட் பண்ணிக்குவாங்க. He proposed that cognitive development occurs in a spiritual fashion, where children revise concepts at increasing levels of complexity. Bruner identified 3 models of representation. One is enactive, that is action-based. Another was iconic, image-based, and symbolic, language-based, highlighting the importance of culture and language in learning. The approach also emphasizes scaffolding. குழந்தைகள் தங்கள் சூழல் உண்டான செயலில் உள்ள அனுபவங்கள் மூலமாய் அறிவை உருவாக்கிக் கொள்கிறார்கள். 3 பிரதிநிதித்துவ அல்லது உருவமைப்பு முறைகளை இந்த ப்ரூனர்ஸ் தியரியில நம்ம படிக்க முடியும். What are the 3 important things? செயலற்ற அல்லது செயல் சார்ந்த ஒரு சூழ்நிலை, படம் அல்லது பொம்மைகள் பார்த்து கற்றுக்கொள்கிறது, குறியீட்டு மொழி சார்ந்தவை ஆகும். அதாவது 3 விதமான உருவமைப்பு முறைகள் என்னவென்றால், செயலை பார்த்து ஒருத்தர் செயல்படுகிறத பார்த்து அதை கற்றுக்கொள்கிறாங்க குழந்தை. 2வது ஒரு படம் இல்ல பொம்மை வைத்து கதை சொல்லும் பொழுது அது மூலமாக கற்றுக்கொள்கிறார்கள். 3வது ஒரு குறி அம்புகள் இல்ல சிக்னல்ஸ் கொடுக்கும் பொழுது அதை பார்த்து கற்றுக்கொள்கிறதான விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஓகே, அட் லாஸ்ட் we are going to think about the Bruner's implications to the teachers. Bruner's தியரி நம்ம படிச்சிட்டோம். அடுத்து ஆசிரியர் கொடுக்கிறதான உட்புறவைகள் என்ன, அவங்க இந்த பிள்ளைகளுக்கு டீச் பண்ணும் பொழுது என்ன மாதிரி உட்குறிப்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து
லாஸ்ட்டாக அவர் கொடுத்ததானே கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட்ஸ் நம்ம படிக்க போகிறோம். Let us consider the 7 points. Instruction must be appropriate to the level of the learners. அதாவது கற்பவர்களுடைய நிலைக்கு ஏற்ப அறிவுறுத்தல் இருக்க வேண்டும். 3ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு டீச் பண்றோம் என்றால் அது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சொல்லுகிற அளவு கொண்டு போய் அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ instruction should be appropriate to the level to the learners. கற்பவருடைய நிலைக்கு ஏற்ப அறிவுறுத்தல் சொல்லுகிறது நல்லது. The second one, revisiting material to enhance knowledge. அறிவை மேம்படுத்த பொருட்களை மீண்டும் பார்வையிடுதல். அந்த பொருட்களை எல்லாம் திரும்ப கொண்டு போய் காட்டி அவங்களுக்கு பார்க்க வைக்கலாம். பை விசுவலைசேஷன், பார்ப்பதன் மூலமாக அவங்களுக்கு அந்த நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். The third one, sequential presentation of material. பொருட்களை தொடர்ச்சியான ஒரு விளக்க காட்சி. Give learners the opportunity to acquire and construct knowledge, transform the learning. பொருட்கள் மூலமாக அவங்களுக்கு தொடக்கமான ஒரு விளக்க காட்சி நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு விசுவலைசேஷன் கொடுக்கலாம். Okay, the fourth one, involvement in using prior experiences. முந்தைய அனுபவங்களை பயன்படுத்தி அவங்களை ஈடுபட வைக்கலாம். The fifth one, categorization of new information. புதிய தகவல்களின் வகைப்படுத்தி அவங்களை படிக்க சொல்லலாம். The sixth one, scaffolding knowledge. அதாவது சாரம் கட்டும் அறிவு. ஒரு கொத்தனார் வீடு கட்டும் பொழுது முதலாவது பேஸ் மட்டம் போட்டுறாரு, பிறகு முதல் மாடி 2வது மாடி என்று கட்டும் பொழுது சாரம் கட்டுவார்கள். மூங்கெல்லாம் எடுத்து கொண்டு சாரம் கட்டி பிறகு அது மேலே ஏறி கட்டிட்டு போவாங்க. That is called the scaffolding. ஆங்கிலத்தில் the scaffolding knowledge. கொத்தனாரை போல சாரம் கட்டி பிள்ளைகளை நாமளும் ஒரு வீடு கட்டி எழுப்புறது மாதிரி எழுப்புறது scaffolding method. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைகளுக்கு ஒரு சுவர் கட்டுகிறது போல நாம் அந்த டெவலப்மெண்ட் கொடுக்குறது நல்லது. The last is 7th point, providing feedback for intrinsic motivation. உள்ளார்ந்த உந்துலுக்கான கருத்துக்களை நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். The inspirational thoughts, concepts, illustrations, stories, இதையெல்லாம் சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷனை நம்ம கொண்டு வரணும். Okay, now we are going to conclude this video. At last, usually I will ask questions from the lessons. Okay, today just I want to ask 3 questions from this. The span of attention. What is the span of attention? Give a definition for that. There is a question number 1. And sensation of attention. கவன உணர்வு. கவன உணர்வை கொடுத்து நம்ம கேள்விப்பட்டது என்ன, கேட்டது என்ன, அதை குறித்து நீங்க பதில் கொடுக்கலாம். Okay, question number 3. We can go for the Jean Piaget's theory. What is the Jean Piaget's theory? சொன்னதான குறிப்புகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3க்கும் நீங்கள் பதில் சொல்லலாம். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, யூ ஸ்பெண்ட் a lot of time with me. அட்டென்ஷன் குறித்து ஆரம்பத்தில் படித்தோம். அது படித்த பிரகாரமே யூ paid your attention totally in this class and you shown your cooperation with me to learn the TET psychology subject. Okay, thank you teachers, thank you candidates. எல்லா போட்டித் தேர்வுலையும் தமிழில் வந்து 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ரெடி பண்ண புக்கு. இலக்கியம் இலக்கணம் 2மே இருக்குது. தமிழறிஞர்கள் தமிழ் தோண்டெல்லாம் சேர்த்து இலக்கியத்தில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து அறிவை விரிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? 9th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கும். இங்கே பாருங்கள், அதெல்லாம் தனியாக வந்து அறிவை விரிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி எல்லா போட்டித் தேர்வுலையும் தமிழில் வந்து 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ரெடி பண்ண புக்கு. இந்த புக்கு வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.